சாதனையாளர்களாக, அமைச்சர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினராக, மேயராக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுகின்ற மக்கள் பிரதிநிதியாக, பல்வேறு துறைகளில் சாதனையாளர்களாக உருவாக்கப்பட்டவர்களை சந்தித்து அவர்களோடு ஒரு கலந்துரையாடல்களை ஏற்படுத்தி அவர்களோடு உரையாடுவது என்பது நமக்கு மகிழ்ச்சிக்குரியது. அந்த வகையில் இன்றைக்கு மலேசிய நாட்டுடைய துணை அமைச்சராகவும், இன்றைக்கு அந்த படத்தை பாருங்க, ஒரு சினிமா ஸ்டார் போல் இருக்கிறாரு நம்முடைய அமைச்சர் யோகேஸ்வரன் ராமராஜ். அவர் எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, முதல்ல சந்திக்கும் போது சாதாரணமா இருந்தாரு, அடுத்து சந்திக்கும் போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியா இருந்தாரு, அடுத்த சந்திப்புல ஒரு நாட்டில் துணை அமைச்சராக இருக்கிறார், அடுத்து அந்த நாட்டில் மிக உயர்ந்த கேபினட் அமைச்சராக பார்க்க வேண்டும் என்பது தெளிவு குறிப்பு. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த நாட்டுடைய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அவருடைய ஒரு செல்லப்பிள்ளை. நான் அபேசாருக்கு செல்லப்பிள்ளை, இஸ்லாம் ஐயாவுக்கு செல்லப்பிள்ளை. காரணம், அவர்கிட்ட நான் எந்த உதவி கேட்டாலும் மறுக்காம எனக்கு பண்ணி கொடுத்துருவாரு. கல்வி உதவி தான் கேட்பேன். ஆனா இன்னும் அவர்கிட்ட நண்பர் உதவி மட்டும் கேட்கவே இல்லை இது வரைக்கும். அதே மாதிரி அபேசாருக்கிட்ட அதை கேட்டு வாங்கிப்பேன். அதனால நான் இப்படி சொல்ற மாதிரி அமைச்சர் அந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு செல்லப்பிள்ளை, ஒரு அன்புக்குரியவராக இருக்கிறார். அவருடைய முயற்சியில் அவர்தான் நம்முடைய புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற முதலமைச்சரை குறித்து பிரதமருக்கு எடுத்து கூறி நேற்று முன்தினம் தொலைபேசியில பேச வைத்து, இன்று நம்முடைய அந்த நாட்டுடைய பிரதமர் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு ஒரு வாழ்த்து மடல் எழுதி அதை நேரடியாக கொண்டு போய் நீங்க முதலமைச்சரிடம் தந்து அவருடைய வாழ்த்துக்களை தெரியுங்கள் என்று சொன்ன அந்த செய்தியில் இன்றைக்கு முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்துக்களை கூறிவிட்டு வருகின்றிருக்கிறார். ஆக அவருக்கு எடிசன் அவார்ட், அது ஆயிரக்கணக்கான பேர் டேட்சன்ல நேற்று முன்தினம் அண்ணன் செல்வகுமார் அண்ணன் அவர்களுடைய ஒருங்கிணைப்பில் மிகச்சிறப்பாக நடந்தது. தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த கலைஞர்கள், பல்வேறு துறைகளில் சாதனை, சினிமா துறையில் சாதனையாளர்கள். செல்வகுமார் என்னன்னா பாராட்டணும். அவருக்கு எப்படிதான் சிந்தனை வருமோன்னு தெரியல. எடிசன் அவார்ட்ல கலை இலக்கிய துறைக்கு, சினிமா துறைக்கு, பொருளாதாரம், அப்புறம் தொழிலதிபர்கள், அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் என்னென்னமோ வச்சிருக்கிறாரு. அது நமக்கே குழப்பமா இருக்கு. எத்தனை வச்சுட்டு ஒரு மனுஷன் எத்தனையும் ஞாபகப்படுத்தி அதுக்கு ஆட்களை கூப்பிட்டு நடத்துறது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதனால அந்த ஒரு மிகச்சிறப்பான அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து நான் சொன்ன அந்த வாங்க சார், வாங்க சார் ப்ளீஸ். நம்முடைய இன்னொரு தமிழர் தமிழ்நாட்டினுடைய பிறந்து இந்திய நாட்டுடைய ஸ்பெஷல் டைரக்டர் ஐடி, இந்திய நாட்டின் உளவுத்துறையின் தலைவராக உச்சத்தை தொட்ட திரு ராஜன் IPS அவர்களையும், அதுபோன்று திரு ஆனந்த் மகாலிங்கம் வளர்ந்து வருகின்ற நம்முடைய ஃபேஸ் இந்தியாவுடைய நிறுவனர் CEO அவர்களையும், நம்முடைய தொழிலதிபர் ஒரு தமிழ் இங்கிருந்து சென்று ஆப்பிரிக்க நாடுகளில் தங்க சுரங்கம் வைத்திருக்கிற அருமை நண்பர் தொழிலதிபர் பிரபு அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன். அதுபோன்று இங்கு அண்ணன் அமைச்சர், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சீர்காழி சட்டப்பேரவை உறுப்பினர், அதே மாதிரி அண்ணன் VIT அவர்களையும், அபேசார் அவர்களையும், அதே மாதிரி நம்முடைய சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சர் அவருடைய குடும்ப அந்த வம்சவழியில் பிறந்த பாலாஜி, இங்க தானியா அவர்களுடைய அழைப்பை ஏற்று இன்னும் நிறைய நண்பர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. தமிழ்நாட்டுடைய ஆணவகன், என்னுடைய நண்பர் அரவிந்த், கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள், அதுபோன்று சிங்கப்பூரில் நம்முடைய செல்வகுமார் அண்ணனுக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாக இருக்கின்றவர் மோசஸ் சாரான ஆசிரியர் போயிருந்தோம் தமிழ் மாநாட்டுக்கு, அங்க சிறப்பாக அவங்களை கவனிச்சுக்கிட்ட அவரு எல்லாரும் வழியில் இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்முடைய அமைச்சருடைய 2 செயலாளர் 1, செயலாளர் 2 இருவரையும் வரவேற்று எங்கள் குடும்பத்தின் சார்பாக நான் சொன்னேன், அமைச்சருக்கு நம்ம ஒரு சின்னதா ஒரு விருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த ஏற்பாடு. கூட்டம் நிறைய நண்பர்களை கூப்பிட்டு பெரிய அளவுல பண்ணணும் என்னுடைய ஆசை. ஆனா அவங்க ஒரு பெரிய செல்வகுமார் அதை அடிச்சுட்டாரு. ட்ரேட் சென்டர்ல ஒரு கூட்டத்தை கூட்டி அங்க பிரமிப்பா 1 கோடியோ 2 கோடியோ செலவு பண்ணி லைட்டு கீட்டு மியூசிக் அதெல்லாம் போட்டு பந்தாவும் பண்ண பிறகு அப்புறம் அதை அடிக்கிற மாதிரி பண்ணோம்னா அந்த அளவுக்கு நம்மகிட்ட வசதி இல்லை.
நம்ம தமிழர்கள். நம்ம அமைச்சர் எது கேட்டாலும் எது வேணாம், அவர் சாதாரணமாக போறாரு. நாங்க சொன்னேன், நீங்க அறையில இருங்க, இன்னைக்கு நீங்க தான் கதாநாயகன், நான் உங்க செக்ரட்டரி இருந்துகிட்டே ஸ்கூல்கிட்டே சொல்றேன், நாங்க உங்களுக்கு கூப்பிட்டு வரோம் அப்படின்னு. அவர் மட்டும் 5:30 மணிக்கு உட்காந்துக்கிட்டாரு முதல் ஆளா. எளிமையா இருக்கிறாரு. நம்ம என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டு அரசியல் வந்து அவருக்கு சம்மந்தமே இல்லை. அதனால உங்ககிட்ட கத்துக்க வேண்டியது எங்களுக்கு நிறைய இருக்கு. நாங்க வட்டமா ஆனாலுமே எங்களுக்கு முன்னாடி 4 பேர் போகணும், பின்னாடி 4 பேர் போகணும், கொஞ்சம் பந்தாலாம் இருக்கும். உங்ககிட்ட அது எதுவுமே இல்லை. அதனால உங்களை அதன் செல்வகுமாரிகளாக அறிமுகமாகி இன்றைக்கு அவர் அண்ணன் பேசும்போது வரவேற்புரையார் சொல்லும் போதுதான் இவருடைய நோக்கத்தை அவர் சொன்னார். எனக்கு நோக்க உரைன்னு கொடுத்துட்டு அவர் சொல்லிட்டாரு எல்லாத்தையும். அதனால இப்ப நான் நோக்க உரையில ஆற்ற முடியாது. அதனால எனக்கு நான் இன்றைய நம்முடைய அமைச்சருடைய பிரைம் மினிஸ்டர் அண்ணன் வைகோவும் என்னையும் அழைத்து அவர் மிகப்பெரிய என்னுடைய நண்பர் அருள்மொழி வந்திருந்தார். இந்த மாநாட்டுக்கு தம்பி சதீஷ் தான் என்ன லிங்க் பண்ணி ஆசிரியர் வாங்கினான்னு கட்டாயப்படுத்தி கூட்டு போனார். அதனால அப்ப ஆப்போசிஷன் பார்ட்டியா இருந்தாரு. அப்பயும் எங்களோட உட்காந்து ஒரே டின்னர்ல உட்காந்துக்கிட்டோம். நான் இங்க பிரைம் மினிஸ்டரோட டின்னர்ல உட்காந்து சாப்பிட்டேன்னு சொன்னேன். யார் நம்பல, நம்ம எல்லாம் அடிச்சு விடுறாங்க அப்படின்னாங்க. அதனால இப்ப நம்ம மினிஸ்டர் சொல்லிட்டாரு, ஆனா அடுத்து பிரைம் மினிஸ்டர் வராரு, நம்ம பிரைம் மினிஸ்டரோட ஒரே டேபிள்ல நம்ம எல்லாரும் ஒன்னா உட்காடுறோம் அப்படின்னாரு. அதனால அவர் ஆப்போசிஷன் பார்ட்டி லீடரா இருக்கும்போது அவரோட நாங்க தமிழ்ச்சங்கத்தின் அந்த மாநாட்டுல ஒன்னா உட்காந்து சாப்பிட்டோம், சந்திச்சோம், நாடுகளை பகிர்ந்து கொண்டோம். அடுத்து பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு அவர் வந்திருந்தார் ஒரு நிகழ்ச்சிக்கு, அதுக்கும் நான் போயிருந்தேன். அவர் ரொம்ப நல்ல மனிதர், மக்களை எளிதாக மக்களை அணுகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிரைம் மினிஸ்டர். அதனால நம்முடைய அமைச்சர் அவருக்கு ஒரு செல்ல பிள்ளை மாதிரி இருக்கிறார். நிச்சயம் அவர் மலேசியா நாட்டுக்கு இன்னும் பல உச்சங்களை தொட வேண்டும் என்று நம்முடைய தாயக தொப்புள்கொடி தமிழ்நாட்டின் சார்பாக இந்த நேரத்தில் வாழ்த்தி, திடீர்னு நான் அபய் சார், ராஜன் சார், ஆனந்த் சார், பிரபு சார் எல்லாம் நான் வந்துட்டு உடனே போயிட்டோமா அப்படின்னாரு. அவங்களாம் நிறைய பேர் சார்ல அமித்ஷா, அவர்லாம் அமித்ஷா நண்பர்கள், அமித்ஷா பிரைம் மினிஸ்டரோட டீ சாப்பிட்றவங்க 2-3 பேர் இருக்கிறாங்க. ராஜன் சார்லாம் மோடி சார் பிரைம் மினிஸ்டர் குஜராத்தில் இருக்கும்போது சார் தான் அவங்க ஜாயின் டைரக்டர் ஐடி நாட்டினுடைய உளவுத்துறை உச்சத்தை தொட்டவர். அவர் லண்டன், ஜெர்மனி, பல உலகத்தின் பல நாடுகள்ல அந்த மினிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, இந்தியாவுக்கான அந்த நாட்டுக்கான மினிஸ்டராக பணியாற்றிய ஒருவர். இந்த மாதிரி எனக்கும் சில நண்பர்கள்லாம் இருக்கிறாங்க. அடுத்தது அமைச்சர் அவர்கள் கொஞ்சம் நேரத்தை கொடுத்து வந்தீங்கன்னா அந்த தமிழர்கள் எல்லாம் அந்த சாதனை அண்ணா சாதனை தமிழர்களுக்கு விருது கொடுக்கும்போது மட்டுமே அவங்களை கூப்பிடுறாரு. நீங்க எனக்கு ஒரு நேரத்தை கொடுங்க, நான் இங்க நிறைய சாதனை தமிழர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு பின்னாடி நம்ம அண்ணன் விஐடி அண்ணன் மாதிரி நம்முடைய அபய் சார் மாதிரி நிறைய பின்புலமாக இருந்து அவர்களை தூக்கி அந்த இடத்துக்கு அமர வைத்திருக்கிறார். இப்போ ஒரு வளர்ந்து கொண்டு வருகிறார். அவர்தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய வருங்கால அப்துல் கலாம் ஆனந்த் மகாலிங்கம் அவரை நான் சொல்லியிருக்கிறேன். நேற்று இந்தியில 2 நாள் NTTV வட இந்திய ஊடகங்கள் எல்லாம் அவரை பற்றி தான் பேசிச்சு. அவர் நேற்று கூட நீங்க கொடுத்த அந்த மேடையை பகிர்ந்து சொன்னார். அவருக்கு வரலாறு எனக்கு தெரியாது, அபிசாருக்கு தெரியாது, அதுக்காக சொல்லணும்னு விரும்புறேன். அமெரிக்காவுக்கு விசா அப்ளை பண்ணும்போது நீ ஒரு டிரைவருடைய மகன் பேங்க் பேலன்ஸ் ரிஜெக்ட் பண்ணாங்க. உங்ககிட்ட நிறைய முறை சொல்லியிருக்கேன் அவரை சந்திக்க வைக்கிறதுக்கு. தள்ளி போயிடுச்சு, நீங்க தொடர்ந்து பிஸியா இருந்தாலும். அதே அமெரிக்கா, அதே நாசா இப்ப உலகளாவிய 21 விஞ்ஞானிகளை தேர்வு செய்து அதுல டாப் 10ல நம்முடைய தமிழ் ஆனந்த் மகாலிங்கம் இடம்பெற்று அதே சிவப்பு கம்பளை விரித்து அங்க போய் பயிற்சி எடுத்து வந்திருக்கிறாரு. ஆனா இன்னும் எண்ணற்ற சாதனை தலைவர்கள் இருக்கிறாங்க. பார்மசிக் இண்டஸ்ட்ரியில நம்ம அபேசார் சாதனை. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு கல்வி நிறுவனம் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி தரக்கூடிய நிறுவனம் நம்முடைய UIT நிறுவனம். அதனால இன்னைக்கு விரலிட்டு எண்ணக்கூடிய நபர்கள் வந்திருந்தாலும் அவரவர்கள் துறையில் சாதித்தவர்கள். இன்னொரு என்னுடைய நண்பர், நெருங்கிய நண்பர்களுடைய வளர்ச்சியில ராஜன் சார் மாதிரி, அபய் சார் மாதிரி ஒவ்வொருவரையும் அவர்கள் நம்முடைய சென்னை சிட்டி கமிஷனர் AK விஸ்வநாதன் சார் DGP, அவருடைய மனைவி பிரசன்ட் DGP சீமா அகர்வால், அவங்க கூப்பிட்டு இணைட் பண்ணிருக்காங்க, வரண்டிருக்காங்க ஒரு 8 மணிக்குள்ள. அவங்க இன்னும் 2 மினிஸ்டர்ஸ் கூப்பிட்டுருக்காங்க, அவங்க ரிவ்யூ மீட்ல இருக்கிறாங்க. எல்லா மந்திரியுமே நண்பர்கள் தான். ஆனா கொஞ்சம் அரசியல் கொஞ்சம் இடிச்சுது, அதனால கூப்பிடுறீங்க எல்லாரையும். கண்டிப்பா எல்லாரையும் அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் ஆளுமைகளையும் எல்லா தலைவர்களையும் அழைத்து இதே மாதிரி UIT என்ன அவர்தான் எல்லா கட்சிக்குமான பாஸ், எந்த பார்ஷாலிட்டே கிடையாது. நடுநாயகமா உட்காந்து வெள்ளியே அன்புமணியும் பக்கத்துல உட்கார வைப்பாரு, வெள்ளியே திருமாவும் பக்கத்துல உட்கார எடப்பாடியும் முதலமைச்சர் ஸ்டாலினும் பக்கத்துல உட்கார வைப்பாரு. அந்த அளவுக்கு நடுநாயகமான எல்லா இடத்துலயும் அன்பு பாராட்டி, அது தமிழ் அப்படின்னா ஒரு மொரிஷியஸ் பிரதமரை கூட்டு வந்து நிறைய வெளிநாட்டு இந்தோனேஷியா எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்றாங்களோ அங்கெல்லாம் யார் அமைச்சர் பிரதமர் அவர்கள்லாம் அழைத்துட்டு வந்து நிகழ்ச்சி நடத்தி அதுலயும் என்ன மாதிரி ஆட்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு தமிழ்நாடு, தமிழ்நாடு, தமிழர் உரிமை, தமிழ் அந்த மொழியை நேசிக்கக்கூடிய
ஒரு நல்ல வளவு நிலைய தலைவர் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இப்போ ஒரு தேர்தல் வந்தப்போ என்ன போன் பண்ணி எனக்கு ஆலோசனை சொன்னாரு. ஒரு நாள் காலைல வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு என்ன பக்கத்துல உட்காந்து என்கிட்ட சாப்பிட வச்சுக்கிட்டு என்கிட்ட அறிவுரை வழங்கி பேசுவார், நீங்களாம் வளரணும், நல்ல இடத்துக்கு வரணும் அப்படின்னு. அதனால எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நான் இந்த பெரிய கல்வியாளர் பெரிய தொழில்கிட்ட நான் நெருங்க மாட்டேன். 2-3 பேர்கிட்ட மட்டும்தான் நட்பு வச்சுப்பேன். அதுல ஒரு அற்புதமான மனிதர். ஏன்னா அவர் அரசியல் வர்க்கத்துல இருந்து உருவாகி இந்த எம்எல்ஏ எம்பி மாவட்ட அரசியல் கட்சி 10-7 இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் அப்படின்றத உணர்ந்த அவர் முன்னாள் அமைச்சர் இல்லையா, எம்ஜிஆர் அமைச்சரோட அமைச்சராக இருக்கார். இவருடைய முன்னத்தி ஏறு. அதனால அவரை இளைஞர் நடுநாயகமா உட்கார வைத்து எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும். என்னுடைய முயற்சி அதான். இப்ப அண்ணன் நான் எல்லா உலகத்துல எல்லா நாட்டுக்கும் ஐரோப்பிய நாடுகள் எல்லாத்துக்கும் போயிருக்கேன், ஆப்பிரிக்கா நாடுக்கு போயிருக்கேன், அமெரிக்காவுக்கு போயிருக்கேன். எல்லா நாட்டுக்கும் இன்னொரு டிக்கெட்டு நானே தான் போட்டு போவேன். அங்க இருக்கிற தமிழர்கள் எனக்கு போட்டு கொடுக்கறதுக்கு மனசு வராது. அவங்க கஷ்டப்பட்டு அபய் சார் கிட்ட சொல்லுவேன், சார் போறேன் சார், எனக்கு மொழியும் தெரியாது ஒன்றும் தெரியாது, அவங்களாம் ரூபான்றாங்க, நீ போயிட்டு நான் உனக்கு டிக்கெட் போட்டு தரேன் அப்படின்பாரு. டிக்கெட் மட்டும் போட்டு கொடுக்காரு ஒண்ணு மாட்டாரு. கரெக்டா ஏர்போர்ட்டுக்கு அந்த கரன்சி எந்த நாட்டுக்கு போறேன்னு சொல்லணும், அந்த நாட்டு கரன்சியை செலவுக்கு கொடுத்து அனுப்பக்கூடிய ஒரு மனிதர். எந்த பிரயோஜனமும் இருக்கல. நான் அவருக்கு எதுவுமே பெருசா செய்யல. ஆனா அவர் என்னுடைய வளர்ச்சியில மிகப்பெரிய பங்காற்றிய ஒருவர். அதனால நான் இந்த நிகழ்ச்சியை சொல்லவா, செல்வகுமார் அண்ணோட சேர்ந்து ஒருங்கிணைக்கிறேன், நீங்க வாங்க சார் அப்படின்னா கண்டிப்பா நான் வரேன் அப்படின்னு வந்தாரு. அதே மாதிரி ராஜன் சார் பயங்கர பிஸிமேன். இப்பயும் ஐபிஎஸ் அவர்கிட்ட ட்ரெயினிங் பண்ணவங்க இந்திய முழுக்க உலகம் முழுவதும் பாதுகாப்பு துறையில எஸ்பி, டிஐஜி, ஐஜி, ஏடிஜிபி, டிஜிபியா இருக்கிறாங்க அவரு. அதனால எல்லா ஆளுமைகளையும் ஒரு இடத்துல சந்திச்சு நம்முடைய வளர்ந்து வருகின்ற அரசியல் கட்சியின் தலைவர் யூத் இப்படி இங்க விஜய் எப்படி இங்க தமிழ்நாட்டில் ஒரு பேசு பொருளா இன்னைக்கு இருக்கிறாரோ, அதே மாதிரி மலேசிய நாட்டின் பேசு பொருளாக நம்முடைய அருமை சகோதரர் நம்முடைய புவனேஸ்வரன் ராம்ராஜ் அவர்கள் ஆகணும். அதுக்கு இந்த தமிழர் நிலம், தாய் நிலம், இங்க நாங்க 6 கோடி பேர் 7 கோடி பேர் இருக்கிறோம். எல்லா விதத்திலையும் நாங்க சாதி மதம் கட்சி எல்லைகள் எல்லாம் தூக்கி உயர வைத்து விட்டு அடுத்த நிகழ்வில் எல்லாரையும் நானே தமிழர் வாழ்வுரிமை கூட்டத்தின் தலைவராகவும் இருக்கிறேன். 150 அமைப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய கட்சிகள் ஒரு 4 கட்சி மட்டும்தான். நான் அவங்களை கூப்பிடுறதில்ல அரசியல் காரணங்களுக்காக. இது எல்லாரையும் நான் ஒருங்கிணைத்து ஒரே கூட இந்த தமிழ்நாட்டு முன்னேற்றம், தமிழ்நாட்டுடைய வாழ்வுரிமை சிக்கல்களில் ஒருங்கிணைத்து 15 ஆண்டு காலமா வெற்றிகரமாக நான் நடத்தி வரேன். என்ன வேணும் உங்கெல்லாம் வச்சு நடத்தும் போது கொஞ்சம் அமைக்கி வாசிக்கணும். எனக்கு அமைக்கி வாசிக்க தெரியாது. நான் எல்லாத்தையும் ஃபயர் பண்ணி தான் பழக்கப்பட்டேன். அது முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தாலும் சரி, கலைஞர் சரி, ஓபிஎஸ்சி, இபிஎஸ்சி, இன்ட்ரெஸ்டிஎம் நேருக்கு நேரம் சட்டமன்றத்தில் சண்டை போடுறாங்க. அதனால உங்களுக்கு ஏதாவது சிக்கல் வந்துருக்கிறாங்க. உங்க வந்ததுலேருந்தே நான் அமைக்கி வாசிக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு கூட எனக்கு காலையில் கட்டு கோபம் வந்துச்சு. இருந்தாலும் நான் அதை அப்படியே போட்டு அடக்கிட்டேன். அதனால நீங்க இந்த மண்ணுக்கு நீங்க இத்தனை நாட்கள் இங்கு தங்கி இன்னைக்கு இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லாருக்குமான முதலமைச்சர் ஆகிய முதலமைச்சரை சந்தித்ததிலிருந்து என்னுடைய நூலக எப்போதும் போல் அன்பாக ஆதரவாக இருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் அண்ணன் விஐடி வேந்தர் அவர்களுக்கும் நம்முடைய பூம்புகார் அண்ணன் காலையில் இன்னைக்கு 6:30 மணிக்கு அடிச்சுட்டாங்க வைக்கோல. ஃபர்ஸ்ட் போன் அவர் போன் தான். இன்னைக்கு கேட்டா எதுக்கு பேசுவாங்க அப்படின்னு கேட்டா எப்படி நல்லா இருக்குமான்னு கேட்டு அந்த எல்லாம் 2ஆம் தேதி ஒண்ணு கூடணும் அப்படின்னாரு. எதுக்குன்னா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ட்டு போராட்டம் தான் அப்படின்னாரு. அதனால நாங்கள் எல்லாரும் எப்போதும் அரசியல்ல மாற்றங்கள் இருந்தாலும் கூட அந்த தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு என்பது என்னுடைய ஒருங்கிணைப்பில் வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறேன். எல்லா தலைவர்களையும் ஒரே மேடையில் கொண்டு நிறுத்தி ஒன்றிய அரசிடம் நம் மக்களான உரிமைகளை பெறுவதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அதுபோன்று நான் விஜய் இன்னைக்கு முதலமைச்சராக வந்திருக்கிறார். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அதே நேரத்தில் அவர் மூலமாக அவர் அந்த அதிகாரத்தினூடாக ஒன்றிய அரசினிடத்தில் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டிய நியாயமான உரிமைகளை கிடைக்கப் பெறுவதற்கு இருந்து எல்லா விடயங்களிலும் நாம் போராட வேண்டியதற்கு அரசோடு சேர்ந்து போராடுவோம். அரசை எதிர்த்து போராட வேண்டியதற்கு தனியாக போராடுவோம். ஒன்றிய அரசை எதிர்த்து போராட வேண்டியதற்கு ஒரு மாநில அரசியல் கட்சிகளோடு போராடக்கூடிய நான் இந்த நேரத்தில் உங்களோடு இந்த நிகழ்வில் பங்கெடுப்பதில் பெரும் மகிழ்ச்சி. உங்களுடைய இந்த அமைப்பின் வேண்டுகோளை ஏற்று வருகின்ற அனைத்து ஆளுமைகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நோக்குவரை அவர் சொல்லிட்டார். ஒரே நோக்கம்தான் இந்த தமிழ்நாட்டு அளவு சில பேர் சொல்லுவாங்க தமிழ் மொழி அபைசாரிலிருந்து இங்க இருக்கிற பல பேர் மொழி மைனாரிட்டி இருப்பாங்க. நாங்கள் வித்தியாசமா நான் இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைவரையும் என் ரத்தமாக நினைக்கக்கூடியவர், தமிழர்களாக நினைக்கக்கூடியவர், இந்த மண்ணில் ஆகக்கூடியவர்கள் உலகத்தில் எந்த பூமி பெண்கள் எந்த மொழியில் எவ்வளவு பெரிய சாதனைகள் படைத்தாலும் அத்தனை சாதனையும் நான் செய்வது போல் எண்ணக்கூடிய ஒருவர். அந்த வகையில் இந்த தமிழ் நிலத்தில் வாழக்கூடிய அனைத்து மொழி சிறுபான்மை மக்களையும் என் ரத்தமாக, என் அன்பாக, உறவாக, நண்பனாக, சகோதரனாக பாவித்துதான் இன்றைக்கு அரசியல் கட்சி நாங்கள் தொடங்கி நடத்தி வருகிறோம்.
அந்த வகையில் இது ஒரு அரசியல் கட்சியின் சார்பான விவாதம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் செல்வகுமார் அண்ணோடு சேர்ந்து இது உலக தமிழ் வம்சாவளி இன்னும் எப்படிலாம் பெருசாக்கணும். இன்னைக்கு ஏழு தமிழர்களிலிருந்து தமிழ்நாட்டு தமிழர்களிலிருந்து இன்னைக்கு அமெரிக்காவுடைய துணை அதிபர்லேருந்து பல பேர் சாதனை படைச்சிருக்காங்க. இங்கே நம்ம சண்டை போட்டு வரக்கூடாது. ஆனால் வெளிநாடுகளில் தமிழுடைய அறிவை, தமிழுடைய கண்டுபிடிப்பை, தமிழுடைய அரசியல் ஆளுமையை வெள்ளைக்காரர்களும் கருப்பர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். நான் நவநீதாமையோடு சேர்ந்து தென்னாப்பிரிக்காவில் ஒரு மாநாட்டை நடத்தினோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற காங்கிரஸ், தென்னாப்பிரிக்கா காங்கிரஸ் கமிட்டி மினிஸ்டர்ஸ் லீடர்ஸ்லாம் வந்தாங்க. அவங்களாம் அவ்வளோ நம்ம அவங்களை பற்றி ஒரு பெருமிதமாக நம்மளை நினைக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட எல்லா நாடுகளிலும் தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது, மாண்பு இருக்கிறது. அந்த வகையில் இந்த நிலத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்குமான அவருடைய எதிர்கால வாழ்வுரிமைக்காக போராடுகின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி உலக தமிழ் வம்சாவளி மாநாட்டு அமைப்போடு சேர்ந்து மிகச்சிறப்பாக எதிர்காலத்தில் தோல் கொடுத்து பணியின்று பணியாற்றும் என்பதை தெரிவித்து நீங்கள் அழைப்பு ஏற்று வருகின்ற அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.